அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கான உர தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் நடப்பு சம்பா பயிர் பருவத்தில் சாகுபடி முழு வீச்சில் நடைபெறும் நிலையில் உரங்களை உரிய நேரத்தில் வழங்குவதை சம்பந்தப்பட்ட உர நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மத்திய உரத்துறை அமைச்சர் நட்டா அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் நெல் விவசாயிகளுக்கு 205 கோடி ரூபாய் செலவில் குறுவை சிறப்பு தொகுப்பு அளித்து செயல்படுத்தி மற்றும் நீர்ப்பாசனம் அணைகளை உரிய நேரத்தில் திறந்து போன்ற மாநில அரசினுடைய ஒருங்கிணைந்த முயற்சியால் தமிழ்நாடு நெல் உற்பத்தியில் அதிக அளவு சாதனை அடைந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 14ஆம் தேதி முதல் தற்போது துவங்கியிருக்கும் நிலையில் அனைத்து முக்கிய நீர்த்தேக்கங்களிலும் தண்ணீர் இருக்கிறது. எனவே சம்பா பருவத்தில் அதிக நெல் சாகுபடி தற்போது செய்ய விவசாயிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே நவம்பர் மாதத்தில் உரங்கள் குறித்தான யூரியாவின் தேவையை அதிகரிக்கும் என்று தனது கடிதத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த நிலையில் சம்பா நெல் பரப்பளவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதலாக மக்காச்சோளம், உளுந்து, பச்சை பயிறு, நிலக்கடலை மற்றும் கரும்பு போன்ற பிற பயிர்கள் சாகுபடியும் மாநிலம் முழுவதும் நடைபெறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே உர தேவையை கருத்தில் கொண்டு கூடுதலாக உரம் வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.